இப்போ வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த பீட்ரூட் எல்லாம் இப்போ பிடுங்குற அளவுக்கு வந்துருச்சு. வெங்காயம் வந்து இப்போ பிடுங்கியாச்சு. வெங்காயத்தை வந்து இப்போ பிடுங்கியாச்சு. இனிமேல் இதுக்கப்புறம் தான் இனிமேல் பச்சை மிளகா வந்து இப்பயே ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயமும் நல்லாவே வந்துருக்கு. வெங்காயம் நல்லா வந்துருக்கு. இப்போ தான் பிடுங்கணும். நாளை மறுநாள் எல்லாம் வெங்காயத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டு அடியில் வந்து மறுபடியும் மண்புழு உரம் கொடுப்போம் மிளகாய்க்கு. பீட்ரூட்டுமே நல்லா பிடுங்குற அளவுக்கு வந்துருச்சு. பீட்ரூட்டை இப்போ பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிடுங்குற இதில் தான் இருக்குது. இப்போ வந்து பீட்ரூட் வந்து பிடுங்கிடலாம். இனிமேல் பிடுங்குற அளவுக்கு தான் இருக்குது. பீட்ரூட் வந்து பெருசாக வரலனாலும் ஒரு மீடியம் சைஸ் வந்துருக்கு. நல்லா ஆர்கானிக்காக இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இன்னும் அடுத்த முறை இந்த வந்து வயலை வந்து நம்ம பதப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த முறை வைக்கும்போது நல்லா எப்படி வந்து உரம் போட்டு பயிர் பண்ணுறாங்களோ அதோட கூட சூப்பராக வர அளவுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு செடி வேற நெருக்கமாக இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு செடி பயிர் பண்ணுறோம்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கிழங்கு வந்து நல்லா பெருசாக வரும். நம்ம அன்னைக்கு வெத்தலைவள்ளி கிழங்கு பார்த்தோம். ஒரு கிழங்கே 10 கிலோ வந்தது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடாது. எப்பயுமே பயிர் ஒரு அடிக்கு ஒரு விதை ஊனா கூட போதும். நல்ல ஈல்டு வரும். நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கவனம் செலுத்துறது போகிறது எல்லாம் பச்சை மிளகாயில தான் இனிமேல். ஏன்னா வெங்காயம் பிடுங்கி வச்சதுனால இனிமேல் செடி வந்து நல்லா ஊக்கமாக வரும். இனிமேல் இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் செடி வந்து பச்சை மிளகாய் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பக்கத்தில் போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்தாண்ட அவரை செடி. அவரை பார்க்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ அழகாக பூத்துருக்கு. காயும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு. அடிக்கடி நம்ம அவரைக்காய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ரெஸ்டாரண்ட்ல ஓரளவுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைக்கே வந்துடுது. அவரைக்காய் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அடுத்து நம்ம ஆளுங்களுக்கும் தேவைக்குமே நம்ம கம்பெனியில் இருக்க ஸ்டாஃபுக்கும் தேவைக்குமே வந்துடுது ஓரளவுக்கு அவரைக்காய். இந்த தடவையோட அடுத்த தடவை இன்னும் நல்லா பயிரை நல்லா சூப்பராக கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம அது அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸு இப்போ நம்ம இதில் வந்து கற்றுக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே நல்லா இன்னும் நல்லா எப்படி அக்ரிகிட்ட டெய்லி பேசி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். அவரைக்காய் நல்லாவே காய்ச்சிருக்கு. சொத்து இல்லாதையும் இருக்குது, பூச்சி இல்லாதையும் இருக்குது. நம்ம அடிக்கடி பூச்சிக்கொல்லி அந்த இஞ்சி பூண்டு கரைசல் அடிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாமே நல்லாவே இருக்குது. பார்க்கறதுக்கு பூ அழகாக இருக்குது. கொடியவரைங்கிறது நம்ம பந்தல் போட்டு ஏற்றணும். பறிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இது வந்து செடியாவரைங்கிறது உயரம் கம்மியாக இருக்குது. ஈல்டுமே எனக்கு தெரிஞ்சு செடியாவரையில் தான் நல்லா ஈல்டு வரும் கொடியாவரையோட. இப்போ வந்து ஓரளவுக்கு பூச்சிலாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. புழுவு எல்லாமே. இந்த இஞ்சி பூண்டு கரைசல், ஏலு இலை கரைசல் இதெல்லாம் அடிக்கிறதுனால வந்து நல்லா பூச்சிலாம் கண்ட்ரோலாக இருக்கு. நல்லாவே இருக்கு. இனிமேல் தான் மகசூல் கொடுக்குற டைமே இப்போதான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசத்துக்கு என்ன மகசூல் கொடுக்கும். இது மண் வளத்தை நம்ம நல்லா மண் வளம் வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். மண் வளம் நல்லா வந்துருச்சுனாவே நம்மளோட நோய் தாக்கம் இருக்காது. கண்டிப்பா இந்த தடவை பீன்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த முறை வந்து பீன்ஸும் நம்ம காட்டிலே விளையிற அளவுக்கு கொண்டு வந்துடும். பீன்ஸு, பீட்ரூட்டு இது எல்லாமே நம்ம காட்டிலே கொண்டு வந்துடும். ஒவ்வொரு செடிக்குமே தனித்தனியாக மண்புழு உரமும் புண்ணாக்கும் கலந்து வச்சிருக்கு. இப்போ செடி இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. எப்பயுமே மண் வளம் கொஞ்சம் கெட்டு போய் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிறு நல்லாவே வந்திருக்கு. நிறைய காய்ச்சிருக்கு. பரங்கிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா
செடி நல்லாவே இருக்கு, பரங்கி செடி. இனிமேல் பரங்கி, இந்த பீக்கன், பாவை எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும். இப்போ பரங்கிக்காய் இப்பயே 2 தடவை பறிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பிரண்டைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிரண்டை நம்ம ஓனாவே பிரண்டை போட்டுருணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி எல்லாமே வந்துடுது. அதனால நம்ம பிரண்டை வந்து ரொம்ப நல்ல ஒரு சத்தான உணவு. பிரண்டையில பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா, பிரண்டை சாப்பிடும்போது பசியும் நல்லா எடுக்கும். அது வந்து நம்ம எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்தும் அதில் இருக்கு. நல்லா இருக்கு, காய் சூப்பராக இருக்கு. பரங்கிக்காய் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தேவைக்கு அதிகமாகவே வரும் பரங்கிக்காய் கண்டிப்பாக. அடுத்த முறை கண்டிப்பாக இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6 மந்த்துக்குள்ள அக்ரிகல்ச்சரே ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் ஸ்வீட்ஸ்லேயும் எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து காலையில் விவசாயத்தில் நம்ம அதுக்கான வேலையை செஞ்சு